viewers, welcome back to Tips of Taste. இன்னைக்கு ஒரு அடிபொலியான கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது பண்ண போறேன். இது எப்படி பண்றேங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மீன் மேரினேட் பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமா லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு சேர்த்து மசாலாவை நல்லா நம்ம இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல மசாலா கிரேவி மாதிரி இருக்கும். இது கூடவே கொஞ்சமா நம்ம தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மசாலா ரெடி ஆயிரும். இந்த மசாலாவை நம்ம மீன் கூட நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா மீன்ல நல்ல மசாலா வந்து ஊறும். அதுக்காக தான் நான் இன்னைக்கு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். எந்த மீனாக இருந்தாலும் வறுக்கிறதுக்கு இதை மாதிரி அங்கங்கே கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மசாலாவை அந்த இடத்துல கொஞ்சமாக அதிகமாக வச்சோம்னா மீன் நல்லா மசாலாவில் ஊறிடும். இது மாதிரி மசாலாவை மீனில் நல்லா கோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அந்த டைமிங்கில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேன் சூடானா தேங்காய் ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் பூண்டு, 1.5 ஸ்பூன் இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். அது இந்த ஆயிலில் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நானும் குட்டி குட்டியாக வெட்டி அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இது போட்டு இந்த ஆயில் அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு அரோமா வரும். இப்போது நான் 1 பவுல் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்குது, நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீன் பொளிச்சதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேரளா ஸ்டைல் கேரளாவில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும். 1.5 ஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அதையும் இந்த ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும், லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். 1 பவுல் தக்காளி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். பாருங்க, நல்ல ஒரு மசாலா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அதான் கரெக்டான பாதம். அந்த டைம்ல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் மறுபடியும் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயிலில் நம்ம மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் 5 மினிட்ஸ் வேக வைக்கணும், அடுத்த பக்கமும் 5 மினிட்ஸ் வேக வச்சோம் அப்படின்னா மீன் நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ நான் வாழை இலை எடுத்திருக்கேன். இந்த வாழை இலையை தீயில இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வாட்டி எடுக்கிறனால நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதே டைமில் இப்படி வாட்டிட்டோம் அப்படின்னா நல்லா பேக் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த இலை. பாருங்கள், இப்போ இந்த வாழை இலையில் கொஞ்சமாக ஆயிலை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் தான். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலா மிக்ஸை இதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இந்த ஃப்ரை பண்ண மீன், அதுக்கு மேலே மீதி இருக்க மசாலாவை இந்த மீன் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக இதை கோட் பண்ணிக்கணும். இந்த வாழை இலையோட அடியில் இருக்க அந்த தாரை நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் இதை பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக இதை கட்டுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாழை இலையை 2 பக்கமும் உள்ளே போட்டு மடக்கி வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பேக் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நான் போட்டு நாட் பண்ணிடுறேன். நல்லா கட்டிட்டேன்.
இப்போ இன்னொரு பேனில் லைட்டாக நான் தேங்காய் எண்ணெய் அந்த கோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேக்கை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 minutes ஆவியில் வேக வச்சுக்கலாம். இதை வேகும் போதே இந்த வாழை இலை கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிரும். இது இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் வாழை இலை எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகும். இது இந்த 15 minutes நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது உள்ளே இருக்க மசாலா, ஃப்ரை பண்ண மீன், இந்த வாழை இலையோட நல்ல ஒரு ஸ்மெல் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஃபைனலாக சூப்பரான ஒரு மீன் பொழிச்சது நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்க, இந்த இலையெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. உள்ள நம்ம வாழை இலையில செய்த மீன் பொழிச்சது எப்படி இருக்குங்கிறத இந்த ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சொல்லும் போதே எனக்கு நல்ல நாக்கு வருது. ரொம்ப பயங்கரமான டேஸ்டா இருந்துச்சு. இந்த சாதத்து கூட சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். அனிதா, டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட்.